வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் கவில்தாருக்கான போஸ்டிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் பற்றின எந்த விதமான கவலையுமே நம்ம பட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் மேக்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பான முறையில் மேக்ஸை பற்றினது நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம அதில் ஒரு மதிப்பெண் கூட நம்மளால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸை பற்றின எந்த விதமான கவலையுமே நம்ம கொள்ள தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டிஎன்பிசி அஸ்பிரண்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு அருமையான ஜாப்புன்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் இருந்துக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் லெவலுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் போக முடியும். அது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் கம்மியான ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. நமக்கு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் ஆயுதம் ஏந்தி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த எந்த விதமான டவுட்டுமே இதில் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் ஏஜ் லிமிட் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருப்பாங்க. அதுவும் போன வருஷம் நமக்கு கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அப்போது இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏஜ் லிமிட் யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு 27 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓபிசி 30, எஸ்சி எஸ்டி 32. இதுதான் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கவில்தாருக்கான ஏஜ் லிமிட். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் டேட் நமக்கு இன்னும் தெரியலை. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு சொல்லுவோம். இப்போ அந்த அஃபிஷியல் டேட் நமக்கு இன்னும் தெரியாததுனால இந்த ஏஜுக்குள்ளே தான் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, புதுச்சேரி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கான சென்டர் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கிட்டேயே நீங்கள் இந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாப்புக்கான டியூட்டி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 டேஸ் நமக்கு ஒர்க்கிங் டேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சென்டரை பொறுத்த வரைக்கும் சில சமயம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 டேஸ் சில சென்டரில் லீவு கொடுப்பாங்க. இல்லை சண்டே மட்டும் ஒரு சில சென்டரில் நமக்கு லீவு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் போயிட்டு சாயந்தரம் நீங்கள் வீடு திரும்பிடலாம். அதுவும் இல்லாமல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8.5 ஹவர்ஸ், அதாவது 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். இதிலேயே உங்களுக்கான லஞ்ச் பிரேக், டீ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் உங்களுக்கான பிரேக் இதிலேயே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒர்க்கு பண்ணுற ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 6லேருந்து 7 ஹவர்ஸுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கான ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸருக்கு நீங்கள் உதவி ஆய்வாளராக தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிறாப்புல இருக்கும். அல்லது டாக்குமெண்ட் எடுக்கிறாப்புல, ஃபைல் மேனேஜ் பண்ணுறாப்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் லெவல், அதாவது கம்ப்யூட்டரை பற்றின பேசிக் லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் சில ஒர்க்ஸ் பார்க்குறாப்புல இருக்கும். இப்படி தான் உங்களுடைய ஒர்க்ஸ் இருக்கும். இதில் கடினமான ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கான டைம் இருக்கும். இதிலேயே எம்டிஎஸோட லெவல் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, சிஜிஎல் எக்ஸாமுக்கு நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 37 டேஸ் நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல்
கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கான லீவ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சண்டே அல்லது சாட்டர்டே ஏதாவது ஒரு லீவ் இருக்கும், அல்லது சண்டேவும் லீவு அல்லது சாட்டர்டேவும் நமக்கு வந்து 2 டேஸ் வந்து ஒரு சில சென்டரில் வந்து நமக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சேலரி வந்து 24,000லேருந்து 25,000 வரை வந்து பேசிக் சேலரி வந்து உங்கள் கையில் கிடைக்கிறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அலௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்க ஒரு 3லேருந்து ஒரு 5க்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும். டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த வருஷம் தான் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்ரு அதாவது ஜாப் கால் லெட்ரு வர்றதுக்கு வந்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 6 மந்த்னு வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஜாப் லெட்ரு வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு 1 இயர் வந்து எப்படியும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறாப்புல தான் இருக்கும். நீங்கள் வந்து 1 இயர் கழிச்சு தான் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நமக்கு வந்து நடக்கும். சென்டர் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதுக்கான சிலபஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்டும் வந்து நடக்கும். நீங்கள் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇடி பிஎஸ்டி டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து அட்டன் பண்ண தேவையில்லை. கவில்தாருக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து பிஇடி டெஸ்ட்டு வந்து கண்டிப்பான முறையில் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு விடுவாங்க. அதாவது இந்த எக்ஸாம் வந்து பிஇடி முடிஞ்ச உடனே நமக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து விடுவாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து செலக்ட் ஆகுறவங்க மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த 4 ப்ராசஸ் படி தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் வந்து நடைபெறுகிறது. நீங்கள் வந்து கவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களா மட்டும்தான் இந்த செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். கவிதாருக்கு வந்து வேகன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான். இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. எக்ஸாம் வந்து 13 லாங்குவேஜில் நடைபெறும். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஹிந்தியில் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களும் ஹிந்தியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து 13 லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப், அதாவது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது கொஸ்டின் கொடுத்து நமக்கு கீழே ABCD அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாப்புல தான் இந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையுமே நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். இந்த பக்கம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் வந்து நமக்கு என்னென்ன டாப்பிக்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பரட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதில் வந்து நமக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, 60 மார்க். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 3 மார்க்கு, மொத்தம் வந்து 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 60 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங், அது ஒரு 20 கொஸ்டின், அதே 60 மார்க். செக்ஷன் 1 வந்து இந்த 40 கொஸ்டின் மொத்தம் 120 மார்க் வந்து நமக்கு வந்து நடைபெறுகிறது. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நமக்கு கிடையாது. இந்த செக்ஷன் 1க்கு வந்து நீங்கள் படிக்காமல் போனாலே கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பான முறையில் நீங்கள் பாஸ் ஆகி செலெக்ஷன் 2க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக ஆயிடுவீங்க. அதாவது செக்ஷன் 1ல் வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. கட் ஆஃப் மார்க் எடுக்க தேவையே கிடையாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் ரைட்டான முறையில் எழுதினாலே போதுமானது. நம்ம செக்ஷன் 2க்கு வந்து கண்டிப்பான முறையில் எலிஜிபிலிட்டியாக ஆயிடலாம். இந்த செக்ஷன் 1 வந்து ஃபைனல் கட் ஆஃபில் அட்டாச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்காமலே இப்போ எழுதி பாஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து டைம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், 40 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 45 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த
கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறாங்களோ நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் போட்டுடலாம். கண்டிப்பான முறையில் 40 கொஸ்டினுக்குமே நம்ம வந்து ஆப்ஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 10 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதனால நீங்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த தகுதி தேர்வில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதனால நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸை பற்றின கவலை எதுவுமே நீங்கள் வந்து பட தேவை கிடையாது. ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து என்னென்ன டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த இதில் 2 டாபிக் அல்லது 3 டாபிக் பார்த்துட்டு போனாலே நீங்கள் வந்து இந்த செலெக்ஷனில் கண்டிப்பான முறையில் பாஸ் ஆகிடலாம். இந்த செக்ஷன் 1 முடிஞ்சவுடனே உங்களுக்கு செக்ஷன் 2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும். இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியாக தான் நடைபெறும். அது ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது டிஎன்பிசியில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது ஸ்கூல் புக் வந்து 6th to 10th வந்து கண்டிப்பான முறையில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இந்த கம்ப்ளீட் பண்ணதுலேயே நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் 20 மதிப்பெண் 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 20 கொஸ்டின் வந்து கரெக்டான முறையில் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான கட் ஆஃப் வந்து போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வரும், நம்ம எவ்வளோ சேஃப் ஸ்கோர் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாப் வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25 கொஸ்டினுக்கு 20 மார்க் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் எடுக்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து டாபிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 25 கொஸ்டின்ஸுக்கு 25 கொஸ்டினுமே கண்டிப்பான முறையில் கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு 99% வந்து சரியான வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது. ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம 25 மார்க் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான கொஸ்டின்ஸ் தான். அதுவும் ஜென்ரல் நாலேஜில் வந்து நமக்கு எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இதிலேருந்து இதுக்குள்ளே வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாலே 20 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். அதனால ஜாப் வந்து நம்ம உறுதியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து அட்டன் பண்ணாதீங்க. தெரிகிற கொஸ்டின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு 2 வந்து ஜூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது 2 ஆப்ஷன் வந்து எனக்கு தவறான ஆன்சர்னு தெரியுது, 2 ஆப்ஷன் வந்து எனக்கு எந்த கொஸ்டின்ஸ் வந்து தெரியலை அப்படிங்கிறீங்களோ அந்த தான் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வந்து நான் எக்ஸாமை பற்றின ட்ரிக்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லுவேன். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அதுக்கான சேஃப் ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எதுவும் கன்சல்ட் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து படித்தா போதுமானது. நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் வந்து நமக்கு செக்ஷன் 1ல் இருக்குது, செக்ஷன் 2ல் இருக்குது. செக்ஷன் 1ல் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து செக்ஷன் 1 பற்றின எந்த விதமான பயமுமே பட வேணாம். செக்ஷன் 1ல் வந்து நீங்கள் படிக்காமல் போனாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். அதுவும் நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐயமே இந்த செக்ஷன் 1ல் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 35% மதிப்பெண் மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதுமானது தான். அதாவது 10 கொஸ்டின் 30% உங்களுக்கான போதுமான ஒன்று தான். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு செலெக்ஷனை பற்றி பார்ப்போம். அதாவது கவில்தாருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிஇடி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்சி ஜிடியை பற்றின பிஇடி டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தோம். அதை விட இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கவில்தாருக்கான போஸ்டிங் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு தான். அதாவது இப்போ கூட நீங்கள் போய் டைப் பண்ணலாம். 1.6 மீட்டரை வந்து, அதாவது 1600 மீட்டரை வந்து 15 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து பாய்ஸ் வந்து மெயில் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க வந்து கடக்கணும். அதாவது வாக்கிங் நடந்தே போய் கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாராலையும் முடிகிற ஒரு செயல் தான். நீங்கள் வந்து 1.600 மீட்டரை வந்து 15 நிமிஷத்தில் வந்து கண்டிப்பான முறையில் கடந்துடலாம். இதை பற்றின எந்த விதமான பயமே கிடையாது. ஃபீமேலுமே 1 கிலோமீட்டரை வந்து 20 நிமிஷத்தில் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். 20 நிமிஷத்தில் வந்து கண்டிப்பான முறையில் கடந்துடலாம். அதனால் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டை பற்றின எந்த விதமான பயமுமே நீங்கள் வந்து கொள்ள வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயில் கேட்டகிரி ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 157.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 81 இருக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மார்பளவை விரிக்கும் போது நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயில் கேட்டகரிக்கு. ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஹைட்டும் வெயிட்டும் பார்க்குறாங்க. ஜஸ்ட் வந்து ஃபீமேலுக்கு வந்து கிடையாது. ஹெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 152 போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து 48 கிலோ வந்து நம்ம வந்து இருக்கணும். ஃபீமேல் வந்து 48 கிலோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2 கிலோ வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 46 வந்து நீங்கள் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பிடி டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் டாப்பிக்கில் வந்து நமக்கு எதுலேருந்து எது வரை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசனிங் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதில் வந்து நமக்கு வந்து 3 கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோடிங் கோடிங்கில் வந்து 3 கொஸ்டின், அனலாக்கிலேருந்து நமக்கு ஒரு 3 கொஸ்டின், சீட்ஸில் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், அதுவும் இல்லாமல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மேத்னா நீங்கள் வந்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 5 டாப்பிக்கை வந்து கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு போனாலே நம்ம வந்து செக்ஷன் 1ல் வந்து நம்ம வந்து படிக்காமல் போனாலே நம்ம வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி வந்து அஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதேமாரியா ரீசனிங்கில் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அந்த நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு போனாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிசிலையுமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உளவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கண்டிப்பான முறையில் படிச்சிருப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு போதுமானது தான். நம்ம வந்து இந்த ரீசனிங்கை பற்றின எந்த வித கவலையுமே பட தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த ரீசனிங்கை கூட கவனிக்காமல் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாப்பிக்கை பற்றினா நமக்கு எந்த விதமான எதுவுமே படிக்க தேவை கிடையாதுன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். இல்லை நான் ஒரு சில டாபிக் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க. அந்த டாபிக் வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்கா என்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதாவது எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இதை வந்து நம்ம 10th படிச்சிருப்போம். டைம் அண்ட் ஒர்க் இது வந்து நம்ம வந்து ஜிடி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ரேடியோ அப்படிங்கிறதும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் எஸ்ஐசிஐ இந்த போதுமான டாப்பிக்கை மட்டும் நம்ம வந்து பார்த்தாலே போதும். இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து செக்ஷன் 1 எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி பண்ணவே தேவை கிடையாது. நீங்கள் வந்து செக்ஷன் 2 எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து மெயினாக வச்சுக்கோங்க. செக்ஷன் 1க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஸ்டடி பண்ண யாரும் வேண்டாம். நீங்கள் வந்து செக்ஷன் 2வே நீங்கள் கண்டிப்பான முறையில் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த செக்ஷன் 2க்கான இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறோம். அதையும் நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 2ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜிகேலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த ஜிகே டாப்பிக்லேருந்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ஒரு 6 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பயாலஜியில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸும், கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது 1 இயர்க்குள்ளே இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் வரையும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீக் ஜிகே இதில் வந்து நமக்கு 8 கொஸ்டின்ஸும், பாலிட்டியிலேருந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸும். இந்த 5 டாப்பிக்லேருந்து தான் நமக்கு மோஸ்ட்லி வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கொஞ்சம் வேணால் ஸ்கிப் பண்ணலாம். இதில் வந்து ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது, 25க்கு 25. அதனால நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை மட்டும் விட்டுட்டு மித்தம் இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸு, பயாலஜி, இதில் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் 20 கொஸ்டின்ஸாவது சரியான முறையில் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து மொத்தம் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில். அதில் நீங்கள் வந்து 20 கொஸ்டின் வந்து கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிலிருந்து நமக்கு ஒரு 6 கொஸ்டின் அல்லது 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எரர் ஸ்பீக்கிங் அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின், ஃபில் யூபிஎஸ் அதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட் வந்து அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின், ஓடபிள்யூஎஸ், சினாமின்ஸ், அண்டானின்ஸ்
இதிலேருந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இடியம்ஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸு. இதிலேருந்து நமக்கு வந்து இப்படி தான் இங்கிலீஷ்லேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு 25லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம அட்டன் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விட்ராப்பில் பார்த்துக்கோங்க. அதாவது குறைஞ்சது இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து மைனஸ் மார்க் எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மைனஸ் மார்க் இருக்கவே கூடாது. உங்களுக்கான டைமுமே ஒரு 4 மந்த் வந்து இருக்குது. இந்த 4 மந்தில் இங்கிலீஷ் ஜிகேக்கு மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து இப்போலேருந்து ஒரு 10 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து டைம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகி போஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து அமர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா கட்டாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2022 வந்து நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 2023 எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ 2024 எவ்வளோ வேக்கன்சி வரும், நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2022 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 125, ஓபிசிக்கு வந்து 125, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 122, எஸ்சிக்கு வந்து 120, எஸ்டிக்கு வந்து 112 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 125 நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த வேக்கன்சி எவ்வளோ வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11,784 வேக்கன்சி வந்து 2022 வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வர கட் ஆஃப் மார்க். 2023 வந்து 132 யூஆருக்கும், ஓபிசிக்கு 133, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 130, எஸ்டிக்கு வந்து 131, எஸ்டிக்கு வந்து 126. மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 132 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓவரால் கட் ஆஃப் 132. இதற்கு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1392 வேக்கன்சி தான். வெறும் 1392 வேக்கன்சியை நீங்கள் பாருங்கள். அதுக்கு தக்கனதான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து முடிவு பண்ண முடியும். வேக்கன்சி வந்து 11,784, 2023 வந்து 1392. இந்த வருஷம் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ப்ளஸ் வேக்கன்சி அல்லது 3500 ப்ளஸ் வேக்கன்சி வந்து நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3500 வேக்கன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 130 கட் ஆஃப் வந்து நம்ம வந்து சேஃப் கோர் வச்சுக்கிடலாம். 1392க்கு வந்து 132 சேஃப் கோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 நடக்க இருக்கிற எக்ஸாமுக்கு வந்து நம்ம 130லேருந்து சேஃப் கோர், அதாவது நீங்கள் 130 மார்க் எடுத்தாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து உங்களுக்கான ஜாப் கால் லெட்ரு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னே நம்ம இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 130 பார்த்தாச்சு. இந்த 130 எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணலாம். ஜிகேலையும் நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். இந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணாலே போதுமானது தான். இந்த சேஃப் கோரை விட்டுன தாண்டி தான் நம்ம வந்து மார்க் வந்து கண்டிப்பான முறையில் எடுக்கிறாப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எதற்கும் பயப்பட தேவை கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பான முறையில் செலக்ட் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2024-25க்கான எஸ்எஸ்சி ஆனுவல் பிளான் பிடிஎஃப்பை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்குமே நான் வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மே 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது ஜூலையில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஜூலையில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலையில் வந்து எக்ஸாம் வந்து வர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். வந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து ஜூலையில் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு இதாக தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நமக்கு வந்து டைம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போல இருந்தே படிக்க ஆரம்பித்தாலுமே கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். வேறு இந்த எக்ஸாமை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து 10th வந்து முடித்தாலே நீங்கள் குவாலிஃபைடு தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து சேரணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேறு எதுவும் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஜாப் லொக்கேஷன், அதாவது இந்த ஜாப் அலாட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி வேலை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு எதுவும் இந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் 2024க்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சேனலில் கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான 2024க்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம விரைவில் வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். நன்றி, வணக்கம்.